ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிறிஸ்டியானிட்டியில சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் குடுக்கறது அப்படின்ட்டு. ஸோ அத இங்கிலீஷ்ல பேப்டிசம் அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னோட குழந்தைக்கு நான் இந்த இயர் வந்து பேப்டிசம் பண்ண போறேன், ஞானஸ்தானம் குடுக்க போறேன். ஸோ அந்த ஞானஸ்தானம் அப்படின்றத பேப்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். விதிவிலக்காக இல்லன்னா அபூர்வமான அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விதிவிலக்காக அப்படின்றத இங்கிலீஷ்ல எக்செப்ஷனலி அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்செப்ஷனலா இது நீ இப்படி நடந்துக்கிட்டன்னா அது கொஞ்சம் விதிவிலக்கா இருக்கும். அது வந்து எக்செப்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அபூர்வமாக இல்ல அபூர்வமான அப்படின்றத ரேர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அபூர்வமான கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி நீ ஆக்ட் பண்றதே ரொம்ப ரேரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நல்ல பிஹேவியர் இருக்கு, நீ இந்த மாரி நடந்துட்டன்னா அது இது வந்து ஒரு விதிவிலக்கா இருக்கும் உனக்கு அப்படின்றத, இது வந்து உனக்கு ஒரு எக்செப்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முகத்துல, துணியில எதுலயா இருந்தாலும் சுருக்கம் அப்படின்றத நம்ம விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விரிங்கிள்ஸ் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தான். பேப்பரா இருக்கட்டும், இல்ல க்ளோத்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ் எதுவா இருந்தாலும் சுருக்கம் அப்படின்ற இடத்துல நம்ம விரிங்கிள்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். தடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தடை பண்ணுறது, அதை பேன் பண்ணுறது அப்படியும் சொல்லுவோம். இல்லை நம்ம நடந்துட்டுருக்கிறப்போ, இல்லை ஏதாவது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறப்போ நமக்கு தடங்கள் நடக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். அதை வந்து ஆப்ஸ்டக்கிள் அப்படியும் சொல்லலாம், இல்லை ஹிண்ட்ரன்ஸ் அப்படியும் சொல்லலாம். நீ வந்து இதை ஹிண்ட்ரன்ஸ் பண்ணாத, நீ இதை வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிள் பண்ணாத, தடை பண்ணாத. ஸோ தடை அப்படின்றத ஹிண்ட்ரன்ஸ் இல்லை ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அது தடங்கள் இல்லாமல் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தடங்கள் இல்லாமல் கண்டினியூவாக நடக்கிறது தான் தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை வித்தவுட் இன்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் அப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சீம்லெஸ்லி அப்படியும் சொல்லலாம். எங்கள் ஏரியாவிலலாம் வந்து வாட்டர் சர்வீஸ் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும், தடை இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் எங்கள் சர்வீஸ் இருக்கும் அப்படியும் சொல்லலாம். தடை இல்லாமல் எங்கள் சர்வீஸ் இருக்கும், வித்தவுட் இன்ட்ரப்ஷன் எங்கள் சர்வீஸ் இருக்கும், இல்லை வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் எங்கள் சர்வீஸ் இருக்கும், இல்லை சீம்லெஸ்லி எங்கள் சர்வீஸ் இருக்கும். ஸோ தடங்கள் இல்லாமல் அப்படின்றதுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்.